நீங்கள் மறைத்த ஒரு விடயத்தை வருமான வரித்துறை கண்டுபிடிக்கிறது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு தாக்கியது அனுப்புகிறது. எனவே இதில் எந்த விதமான திட்டமிட்ட தாமதமும் இல்லை. இவருக்கு போடப்பட்ட அந்த அபராதத்தை நீக்கும் அளவிற்கான ஒரு விடயமும் கிடையாது. விஜய் அந்த 15 கோடி ரூபாய் வாங்கியதை மறைத்ததற்காக போடப்பட்ட இந்த அபராத தொகையை அவர் கட்டித்தான் தீர வேண்டும். இந்த தீர்ப்பு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. தன்னை பற்றி ஒரு தூய்மையானவன், ஒரு தூய அரசியலை தரக்கூடிய ஒரு தலைவன் என்கின்ற ஒரு பிம்பம், அவர் கட்டிய எழுப்பிய அந்த பிம்பம் உடைந்து விட்டது. தன்னுடைய ரசிகர்கள் முன்னாடி தான் பேசுறதும், அதற்கு அவர்கள் விசில் அடிச்சு ஆதரவு கொடுக்கறதும் போதும், தமிழ்நாட்டு மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே. செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் தனக்கு ஒரு திரைப்படத்தில் பெற்ற வருவாயை கணக்கில் காட்டுவதை தவிர்த்த காரணத்தினால், மறைத்த காரணத்தினால் அவருக்கு வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் தண்டம் விதித்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் நீதிமன்றம் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை சரியானதுதான் என்றும் அந்த அபராதத்தை 1.5 கோடி ரூபாயை அவர் கட்டித்தான் ஆக வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டது. இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை என்பதனை நாம் அந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் பார்த்தால் தெரியும். விஜயனுடைய மறுப்புரை எங்கிருந்து வருகிறது என்றால், 2015-16 கணக்கீட்டு ஆண்டில் அசஸ்மெண்ட் இயர், அந்த அசஸ்மெண்ட் இயரில் அவர் தாக்கல் செய்த அந்த கணக்கு ஒரு படத்திலிருந்து புலி என்கின்ற படத்தில் அவர் நடித்ததற்காக பெற்ற 15 கோடியை மறைத்து விட்டது. அதில் அவர் 5 கோடி ரூபாய் ரொக்கமாக வாங்கியிருக்கிறார். 10 கோடி ரூபாயை அவர் காசோலையாக பெற்று கணக்கில் செலுத்தி இருக்கிறார். ஆனால் அதை அவர் மறைத்திருக்கிறார். அந்த மறைத்து விவரம் பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு வருமான வரித்துறையினுடைய சோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு விஜயின் மீது 2019ஆம் ஆண்டு வருமான வரித்துறை தாக்கீது அனுப்பி, நீங்கள் இதற்காக அபராதமாக 1.5 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொல்லி இருந்தது. இதனை எதிர்த்து 2022ஆம் ஆண்டு விஜய் நீதிமன்றத்திற்கு செல்கிறார். அவர் சொல்லும் பொழுது அவருடைய கோரிக்கை என்னவென்றால், 2015-16 கணக்கீட்டு ஆண்டிற்கான ஒரு விவரத்திற்காக 2019ஆம் ஆண்டில் நீங்கள் தாக்கீது அனுப்பி அபராதம் விதிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அது தாமதிக்கப்பட்ட அந்த ஒரே அடிப்படையிலிருந்து தனக்கு இந்த அபராதம் கட்டுவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரி அவர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். நீதிபதியினுடைய ஒரே ஒரு அந்த கண்டென்ஷன் என்னவென்றால், நீங்கள் மறைத்த ஒரு விடயத்தை அதற்கு பிறகு சப்சிக்வெண்ட்லி வருமான வரித்துறை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு தாக்கீது அனுப்புகிறது. எனவே இதில் எந்த விதமான ஒரு தாமதமும், திட்டமிட்ட தாமதமும் இல்லை, அல்லது அது தண்டனையே இவருக்கு போடப்பட்ட அந்த அபராதத்தை நீக்கும் அளவிற்கான ஒரு விடயமும் கிடையாது. எனவே விஜய் அந்த 15 கோடி ரூபாய் வாங்கியதை மறைத்ததற்காக போடப்பட்ட இந்த அபராத தொகையை அவர் கட்டித்தான் தீர வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏனென்றால் விஜய் தன்னை ஒரு தூய சக்தி, ஆட்சிக்கு வந்தால்
ஒரு ரூபாய் கூட நான் எடுக்க மாட்டேன் என்றெல்லாம் அவர் சொன்னதை சமீபத்துல எல்லாம் பார்த்தோம். ஒரு ரூபாயை கூட எனக்கு அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளவு சம்பாரிச்சிட்டாராம். எனக்கு அதுக்கான அவசியம் இல்லைன்னு. அப்ப இந்த 15 கோடி ரூபாய் வரும்போது 5 கோடி ரூபாய் எதற்காக நீங்கள் ரொக்கமாக பெற்றீர்கள்? மறைப்பதற்கு தானே. அதை மட்டும் மறைக்கல. 10 கோடி ரூபாய் காசோலையா பெற்றதையும் சேர்த்தே மறைச்சிருக்கிறாரு அவரு. இல்ல அது வந்துட்டு மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம் அவருடைய கணக்குக்கு. அதையும் அவர் மறைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா இதே மாதிரி ரைடு அந்த நேரத்தில் அந்த தயாரிப்பாளர்கிட்ட செய்யும்போது அது தெரிய வருது. காசு பணத்தின் மீது பற்றற்றவர் போல, அப்படியே ஒரு தூய்மையான அரசியலுக்காகவே அவர் வந்தவர் போல, அவர் போட்ட அந்த நாடகம் இன்றைக்கு தகர்ந்து விட்டது. தன்னை பற்றி ஒரு தூய்மையானவன், ஒரு தூய அரசியலை தரக்கூடிய ஒரு தலைவன் என்கின்ற ஒரு பிம்பம், அவர் கட்டிய எழுப்பிய அந்த பிம்பம் உடைந்து விட்டது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். விஜய் போன்ற நடிகர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்கள் பெறக்கூடிய வருவாயை முழுமையாக தெரிவிக்க மாட்டார்கள். இப்படி வருமான வரித்துறையினுடைய சோதனையின் மூலம் எல்லாத்தையும் அலசுனா நிச்சயமா அவங்க வந்துட்டு பாதியை காட்டிட்டு மீதியை மறைச்சுதான் இருப்பாங்க. அது மட்டுமல்ல, அப்படி இவர்களுக்கு வரக்கூடிய வருவாயில் இருந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு வருவாயை தவிர்ப்பது, வருவாயை முழுமையாக வரி கட்டுவதை தவிர்ப்பது அப்படின்றதுக்காகத்தான் இவங்க வந்துட்டு நோட்டு கொடுக்கறது, புஸ்தகத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி சில விடயங்கள்லாம் செஞ்சு அதற்கு ஆகக்கூடிய செலவை எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு புகழும் வந்துடுது, ஆனால் வரியும் கட்ட வேணாம். ஸோ அந்த அளவிற்கு அதெல்லாம் குறைச்சி ஸ்லாப்பை வந்துட்டு குறைக்கிறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க. அதற்கான வழியெல்லாம் எல்லாம் இது ரொம்ப காலமாக நடந்துட்டு வரக்கூடிய விடயம்தான். எனவே விஜய் தன்னை ஒரு தூய்மையான அரசியல்வாதியாக காட்டிக்கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அது மட்டுமல்ல, அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்று வரை கட்சியினுடைய மாவட்டத்திற்கு உட்பட்ட சிறிய பொறுப்புகளை வாங்குவதற்கு இன்றைக்கும் கூட பணம் இருந்தால்தான் அந்த பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களே வந்துட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட தொலைக்காட்சிகளில் அவர்கள் பேசுகிறார்கள். அதை பற்றி அவர் கண்டுகொண்டதே இல்லை. பல கோடிகள் கொடுத்து மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்புகளை எல்லாம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இப்படி இவர் ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்குள்ளேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா எங்கே பார்த்தாலும் பணம் இருந்தால்தான் இடம். அது மட்டுமல்ல, விஜய் என்ன சொல்லிட்டாரு, நீங்க தேர்தலில் போட்டியிடும் போது ஆகக்கூடிய செலவுக்கு நான் ஒன்றும் ஈடு கட்ட மாட்டேன். இதெல்லாம் தனியா சொன்னது அவரு. நான் ஒன்றும் ஈடு கட்ட மாட்டேன், நீங்களே தான் பார்த்துக்கிறணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அவரு. கட்சிக்காக இன்ற வரை ஒரு நிதி தொகுப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற கவலை இல்லாதவர். உள்ளபடியே ஒரு தூய்மையான அரசியலை பண்ணணும்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இந்த மாதிரி நன்கொடைகள்லாம் பெறணும், நன்கொடைகள்லாம் பெறக்கூடிய நன்கொடைகளை கணக்கில் காட்டணும், அதை இணையதளத்தில் போடணும். அந்த அக்கறையெல்லாம் எதுவுமே இல்லை. விஜய்க்கும் இல்லை, விஜய் கூட இருக்கிறவங்களும் இல்லை, அவர் கூட ஆடிட்டர் இருக்கிறாங்க, அவர் கூட எல்லாரும் இருக்கிறாங்க, அரசியல் தெரியாத பலரும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த விடயத்தெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. எதுவும் கிடையாது. அது மட்டுமல்ல, விஜயினுடைய கட்சி அமைப்பாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய ரசிகர் மன்ற அமைப்புகள் எல்லாம் இதுவரைக்கும் என்ன செஞ்சிச்சுன்னா மக்கள் நலப்பணின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அது அவ்வப்போது செஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய முக்கிய பணின்னா விஜய் படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த தியேட்டருக்காரங்க வந்துட்டு ரசிகர் மன்றத்துக்குன்னு 200 டிக்கெட்டு, ஒரு ஷோவுக்கு 200 டிக்கெட்டு 300 டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா, 1000 டிக்கெட்ல, அதை நல்ல விலைக்கு கருப்பு சந்தையில விற்கிறது, பிளாக் மார்க்கெட்ல வித்துடுறது. அதான் 150 ரூபா டிக்கெட்டை 1500 ரூபாய், 2000 ரூபா, 4000 ரூபா வரைக்கும் வித்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் வித்து காசாக்கிட்டு இருக்காங்க. இதை இவருடைய மேல் மட்டத்திலிருந்து கட்சியினுடைய கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. அது அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கட்சி அமைப்பு எப்படி ஆட்சி அதிகாரம் கையில கிடைச்சதுன்னா அவங்க கையை வைக்காத இருப்பாங்க. ரெண்டாவது, அவர்களுக்கு அரசியலை பொறுத்த வரைக்குமோ நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமோ எந்த விதமான அனுபவமும் அவங்களுக்கு கிடையாது. எந்த அனுபவமே அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்களுக்கு இந்த வழி மட்டும் தெரியும், குறுக்கு வழிகள் மட்டும் தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் அவர் ரசிகர் மன்ற பொறுப்புகளை வாங்குறதுக்குன்னே அடிதடியெல்லாம் நடந்த இடம் வந்துட்டு விஜயனுடைய ரசிகர் மன்றம் தான். இது அந்த கட்சியினுடைய முதன்மை அரசியல் ஆலோசகரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு.
இப்படியெல்லாம் நடந்துச்சுங்க அப்படியெல்லாம். ஸோ இவ்வளவுதான் அந்த கட்சி. அப்ப ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்னோம்னா அதற்கான கொள்கை பற்று வேணும், அதற்கான அமைப்பு வேணும், நிதியை எங்கிருந்து பெறுறோம் அப்படின்ற வழிமுறை வேணும். அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். எங்கேருந்து பெற்றோம், எவ்வளவு செலவு பண்றோம். இது வரைக்கும் பல மாநாடுகளை நடத்தி விட்டார். ஆனால் அதற்காக விஜய் தான் செலவு பண்ணாரா? பல நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் விஜய் தான் செலவு பண்ணாரா? இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் செலவு பண்ணுச்சுன்னா யாரு செலவு பண்ணுது? இந்த கேள்வி கரூரை பொறுத்த வரைக்கும் சிபிஐயால கூட விசாரிக்கப்பட்டு வருவதாக கேள்விப்படுறோம். எங்கேயாவது உங்களுக்கு பணம் வருது? இல்லை எல்லாமே விஜயனுடைய பணம் தானே? இல்லை ஆதவர்ஜுனா போடுறாரா படம்? இப்படின்ட்டு எல்லா கேள்விகளுக்குமே வந்துட்டு பதில் இல்லாத கேள்விகள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் விஜய் கூறுகிறார் தன்னை ஒரு தூய சக்தின்னு. இது ஒரு பெரிய ஏமாற்று. அவர் நினைக்கிறாரு தன்னுடைய ரசிகர்கள் முன்னாடி தான் பேசுறதும், அதற்கு அவர்கள் வந்துட்டு விசில் அடிச்சு ஆதரவு கொடுக்கறதும் போதும், தமிழ்நாட்டு மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்திக்க தெரியும், ஆழமா பார்க்க தெரியும். பணப்பற்றே இல்லாதவர் மாதிரி இவர் சொல்லி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீதிமன்றம் இவர் 5 கோடி ரூபாய் கேஷ்ல வாங்கினதையும் 15 கோடி ரூபாய் கணக்குல காட்டாதையும், அதை ஒரு ரைடின் மூலமா இன்கம் டேக்ஸ் வெடிக்குணர்ந்ததையும், அதற்காக இவருக்கு அபராதம் விதிச்சதையும், அது தாமதமிக்கப்பட்ட ஒரு அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தவிர்க்க பார்த்ததையும், அதெல்லாம் கிடையாது, நீ கட்டி தான் தீரணும் அப்படின்னு சொன்னதையும் தமிழ்நாட்டு மக்கள் கருத்தில் கொண்டு சிந்திப்பார்கள். எனவே தமிழ்நாட்டு அரசிற்கு ஒரு மாற்று ஒரு கட்சியாக வரலாம், இன்னொரு கட்சி வரலாம். வரக்கூடிய கட்சி தெளிவான கொள்கையோடு தெளிவான இலக்கோடு வர வேண்டும். அப்படி வரும்பொழுது வரவேற்கலாம். அப்படி நான் கூட இந்த கட்சியை நினைச்சது உண்டு. ஆனால் அப்படி அவங்க இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு குறுக்கு புத்தி தான். அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவது மிக மிக கடினம். ஏமாறுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. மீண்டும் சந்திப்போம். தொடர்களை நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.